காஞ்சிபுரத்தில் அனைத்து கட்சி சார்பில் வாக்கு சேகரிப்பு நிறைவு பெற்றது. வரும் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பல்வேறு கட்சியினர் வாக்கு சேகரிப்பில் தீவிரமாக ஈடுபட்டு வந்தனர். அதன் நிறைவு நாளான இன்று அதிமுகவினர் டோல்கேட் பகுதியில் துவங்கி காந்தி சாலையில் நிறைவு அடைந்தனர். டிவிகே கட்சி சார்பில் ரங்கசாமி குளத்தில் துவங்கி சின்ன காஞ்சிபுரம் நிறைவு செய்தனர். திமுக சார்பில் ஒலிமுகமதுபேட்டை பகுதியில் துவங்கி ராஜ வீதிகள், பிள்ளையார் பாளையம் உள்ளிட்ட பல்வேறு வீதிகளில் வீதி உலா வந்து டி.கே. நம்பி தெருவில் அமைந்துள்ள மாவட்ட பவள மாளிகையில் நிறைவு பெற்றது. இதில் வேட்பாளர்கள், கட்சி நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாங்க என்ன வேலை பாரு, நீயே வேலை பாரு, உட்காந்து கம்முன்னு போ, ஒன்னா ஜாலியா போ. தலைமையிலான பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியினர் மாமா கீழே வச்சு எடுத்தாச்சா மாமே புரட்சி பாரதம் தமிழ் மாநில காங்கிரஸ் நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் அண்ணன் உமா. திராவிட மாடல் 2.0 ஆட்சி கண்டிப்பாக அமையதான் போது அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நம்மளுடைய காஞ்சிபுரத்துல கழக தலைவர் அவர்களால அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் வருகின்ற 23ஆம் தேதி நம்ம உதய வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். தற்போது நம்மளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்கள் உரையாற்றுவார். நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய காஞ்சிபுரம் மாநகர கழகத்தின் செயலாளர் அருமை சகோதரர் டி.கே. தமிழ்ச்செல்வன் அவர்களை நிகழ்ச்சி கடந்து கொண்டிருப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்திய தேசிய காங்கிரஸ், IUML, மனிதநேய மக்கள் கட்சி கடந்த ஏப்ரல் 16 தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தொகுதியை குறைக்க வந்த ஒரே நோக்கத்தோடு சட்டங்களை கொண்டு வந்தார்கள். முதலில் இந்தியாவில் அதை எதிர்த்துக் கொண்டிருந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரிய பாடம். அதற்கு நம்ம சட்டமன்ற தேர்தல் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். திராவிட மண் எந்த காரணத்துக்காக தந்தை பெரியார் 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே திராவிட மண், திராவிட மக்கள் மட்டும்தான் ஆளை வந்த ஒரே காரணத்திற்காக இதுவரை போராடி கொண்டு உற்று வைக்கிறது. அது தமிழ்நாட்டை உற்று வைக்கின்ற ஒரே தலைவர் யாரு? ஒரே தலைவர் நம்முடைய திராவிட மாடல் நாயகர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அவர் அறிவித்த வேட்பாளர் தான் நம்முடைய வித்யா. எந்த ஒரு அந்நியனுக்கும் தமிழ்நாட்டில் இடமில்லை. எந்த ஒரு மொழிக்கும் தமிழ் மொழியை அழிக்க நினைத்தால் யாராக இருந்தாலும் தூக்கி எறிவோம் என்கின்ற உணர்வோடு செயல்படக்கூடிய வேட்பாளர் அண்ணன் வைகோவின் சின்னம், அண்ணன் வைகோவின் சின்னம்,
தமிழ்நாடு சொல்லட்டும், தமிழ்நாடு சொல்லட்டும், தமிழ்நாடு சொல்லட்டும், தமிழ்நாடு. நன்றி, வணக்கம். துறை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று இறுதிக்கட்ட பிரச்சாரம் நிலையில் நம்ம உள்ளோம். நாங்கள் பைக்கு பேரணியாக நம்மளுடைய பேரறிஞர் அண்ணா நினைவு இல்லத்தில் நாங்கள் முடிக்க போகிறோம். 5 மணிக்குள்ளே நாங்கள் பிரச்சாரத்தை முடிச்சிடுவோம். இந்த காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து மக்களையும் நாங்கள் நேரடியாகவே வந்து பிரச்சாரத்தில் நாங்கள் அவங்களுடைய குறைகள்லாம் கேட்டிருக்கோம். அடிப்படை வசதி கூட இல்லாமல் கடந்த 10 ஆண்டுகளாக இங்கே திமுக திராவிட மாடல் ஆட்சி எம்எல்ஏ இருந்திருக்காங்க. சாலைகள் சரியில்லை, வாட்டர் டேங்க்லாம் கழுவி சுத்தமாக தண்ணி விடலை, மின்கம்பங்கள்லாம் லைட் எரியல. இந்த மாதிரி பல இடங்களில் பெண்கள்லாம் இன்னமும் அந்த கழிப்பறை வசதி இல்லாமல் காட்டுக்கு போவாங்களே, அந்த சூழ்நிலை தான் பல கிராமங்களில் இன்னமும் நீடிச்சிருக்கு. இந்த 10 ஆண்டாக இருந்த இந்த திமுக இதுக்கப்புறமும் போட்டிடுறாங்க ஜெயிச்சிருன்ற நம்பிக்கையில். நம்ம தலைவர் சொன்ன மாதிரி 2 பேருக்கு தான் போட்டி, 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்று டிவிக்கு, ஒன்று டிஎம்கே. இந்த அண்ணா திமுகலாம் நம்ம வந்து சும்மா ஓரமாக போய் விளையாட சொல்ல வேண்டியது தான். அவங்க போட்ட அவங்க டருன்னு பண்ணின்னு போகிறாங்க பாருங்க. அது வரைக்கும் தான் ஓட்டு அவங்களுக்கு. அவங்கள கணக்கிலே வைக்காதீங்க. அண்ணா திமுகன்றதே ஒரு கணக்கிலே நாங்கள் வைக்கவே இல்லை. எங்கள் டிவிக்கு டிஎம்கே 2 பேருக்கு தான் போட்டியே. நாங்கள் வெற்றி பெற்றவுடன் இந்த காஞ்சி மாநகரத்தையே மேம்படுத்துவோம். ஆன்மீக தலம் இது. அடிப்படை வசதியான குடிநீர் பிரச்சனை, பாதாள சாக்கடை பிரச்சனை, மின்விளக்குகள் பிரச்சனை, கார் பார்க்கிங் அங்கங்கே கோயில் நகரெலாம் இருக்குது. கார் பார்க்கிங் வசதி உட்பட மக்கள் எந்த கோரிக்கை சொன்னாலும் அதை 15 நாளுக்குள்ளே தீர்த்து வைக்கக்கூடிய வேட்பாளராக நாங்கள் இருப்போம். வெற்றி பெற்ற பிறகு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்கு ஆதரவு கொடுத்த பத்திரிகை துறை நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. வெற்றி நிச்சயமாக தமிழ்நாடு முழுவதும் தளபதி அண்ணன் விஜய் அவர்கள் தான் முதலமைச்சராக வருவாங்க. ஒரு மாற்றம் என்னன்னு சொல்லிட்டு மக்கள் விரும்புகிறாங்க. அது எல்லாருக்கும் தெரியுது. அந்த மாற்றம் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு புரட்சி தளபதி அண்ணன் விஜய் அவங்க தான் முதலமைச்சராக வருவாங்க என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, என்னை சட்டமன்ற வேட்பாளராக இந்த தொகுதி மக்கள் தேர்ந்தெடுத்தா ஒரு மக்களை காக்கின்ற ஒரு காவலன், ஒரு காப்பாளனாக இருப்பேன். எந்த நேரத்திலையும் அந்த எம்எல்ஏன்ற அந்த ஆணவம்லாம் எனக்கு நான் வச்சுக்க மாட்டேன். அதெல்லாம் திமுக அண்ணா திமுகவோட போயிட்டோம். நாங்கள் மக்களை காக்கின்ற ஒரு காவலன், அவ்வளோதான். அதே மாதிரி மக்கள் வரி பணத்தில் 1 ரூபா தொட மாட்டோம். என்கிட்ட சத்தியம் வாங்கியிருக்காங்க தளபதி. டெண்டரில் கமிஷன் வாங்க மாட்டோம். இந்த மாதிரி ஒரு ஊழல் இல்லாத நல்லாட்சி கொடுப்பதற்காக தான் இந்த திட்டங்கள்லாம். அப்படி தான் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நாங்கள் மக்களுக்கு உண்மையாக இருப்போம், உண்மையாக உழைப்போம்.
மக்களுடைய குறைகளை தீர்ப்போம். வெற்றி பெற்ற பிறகு ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மாவட்ட ஆட்சியர் பக்கத்தில் தான் நான் அமர்ந்திருப்பேன். மக்கள் மனு கொடுத்தா 15 நாளுக்குள்ளே அந்த துறை சார்ந்த பிரச்சனை அந்த அதிகாரிகிட்ட ஒப்படைப்பேன். அவங்க 15 நாளில் அதை தீர்த்து வைக்கலைன்னா அந்த இடத்துக்கு நானே சென்று நானே கிட்ட இருந்து அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு வருவேன் என்பதை உறுதிப்பட இந்த மக்களுக்கு உறுதியளிக்கிறேன், வாக்களிக்கிறேன், சத்தியம் அளிக்கிறேன். நன்றி நன்றி நன்றி.